விஜய் நினைச்ச காவேரியும், காவேரியும் நினைச்ச விஜயும் அழுதுட்டே இருக்காங்க. அவங்களோட மெமரிஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அழுகுறாங்க. சாரதா ஒரு பக்கம் வந்து வீடெல்லாம் நம்ம காலி பண்ணிடலாம், திங்ஸ் எல்லாம் சீக்கிரம் பேக் பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வேற அங்க பால்கனியில நின்று காவேரியை பார்க்க முடியுமான்னு கீழே தேடிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. விஜய்க்கு ஆல்ரெடி வெண்ணிலா கூட நடந்த ட்ராமாவே கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். அவங்க வீடு காலி பண்ணி போனது அப்படி அது மைண்ட்ல ஹிட் ஆகி, ஓகே நம்ம எப்படியும் காவேரி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஓடி வராங்க விஜய். வெளியே வீட்டுக்கு நின்று கத்துறான், காவேரி காவேரி இங்க வான்னு சொல்லி கத்துறான். நான் சொல்றேன் நீ கொஞ்சம் கேளு, நான் சும்மா விளையாட்டத்துக்கு தான் சொன்னேன், நான் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இந்த ஆனிவர்சரிக்கு. இவங்கெல்லாம் சொல்றத நீ காதுல வாங்காத, உனக்கு நான் துரோகம் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் காவேரி, ப்ளீஸ் வெளியே வான்னு கத்துறான். வீட்டுக்குள்ள யமுனாவும் கங்காவும் காவேரி கை பிடிச்சி வெளியே போவாதேன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் இங்க கத்துறது பார்த்து குமரன் வேற, ஏன் எதுக்கு வந்து இங்க வம்பளுக்குற, நாங்க தான் அமைதியா வீடு காலி பண்ணி போறோம்ல, எங்களுக்கு உங்களோட சகவாசமே வேணாம், நீங்க பண்ண வரைக்கும் போதும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா தொலைச்சிட்டீங்க, நீங்க நினைச்ச 1000 பொண்ணு கூட கிடைக்கும், எதுக்கு வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யமுனா வேற இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடா கூடம் பண்ணிடுவான்னு நிவன் வேற இந்த ஃப்ரேம்குள்ள வரா. குமரனை வந்து பிடிச்சி தள்ளிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிவன் கேட்கறான். குமரன் வந்து உனக்கு தான் தெரியும் இல்ல நிவன், இவன் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி நம்ம காவேரியோட வாழ்க்கையை தொலைச்சிட்டான். நிவன் வந்துட்டு அப்படியே யமுனாவை மறைக்கிறான். குமரன் இழுத்துட்டு வந்து, இங்க பாரு குமரா, அவங்க ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணா கூட அவங்க 2 பேரும் பாசமா தான் இருக்காங்க, உங்களை இப்படி பிரிக்காதீங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த யமுனா பாதி விஷயம் கேட்டு பாதி விஷயம் கேட்காம இங்க வந்து ஒப்பிச்சிருக்கா. இப்படி நீங்க காவேரி கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை மோசமானதுக்கு நானும் ஒரு காரணமா மாறிடுவேன், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஸோ இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல வந்துட்டு குமரன் வந்துட்டு கங்காவுக்கும் சாரதாவுக்கும் எப்படி இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.